மாடலிங் துறையில் இருந்து திரைத்துறைக்கு செல்லும் பொழுது அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனைகள் உள்ளன. இதனை தடுக்கவும், திரைத்துறையில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யவும் முதல்வர் விஜய் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோவையில் நடைபெற்ற ஆணழகன் போட்டியில் மாடலிங் துறை வல்லுநர் ஷில்பா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் விடுதியில் வோக் மாடலிங் கம்பெனி சார்பில் ஆணழகன் போட்டி நடைபெற்றது. இதில் கோவை, திருப்பூர், ஈரோடு, சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 30க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். கேஷுவல் ரவுண்ட், ஸ்விம் வேர் ரவுண்ட், ட்ரெடிஷனல் ரவுண்ட், பிசினஸ் ரவுண்ட், கேள்வி பதில் சுற்று உள்ளிட்ட பல்வேறு கட்டங்களாக போட்டிகள் நடைபெற்றன. போட்டியாளர்கள் தங்களது உடை அலங்காரம், உடற்தகுதி, மேடை பேச்சுத்திறன் மற்றும் தன்னம்பிக்கையை வெளிப்படுத்தி பார்வையாளர்களை கவர்ந்தனர். இப்போட்டியில் வெற்றி பெறும் போட்டியாளர்கள் அடுத்த கட்டமாக மாநில மற்றும் தேசிய அளவிலான அழகு போட்டியில் பங்கேற்பதற்கும் திரைத்துறையில் வாய்ப்புகள் பெறுவதற்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் என்று ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். மேலும் வெற்றி பெற்றவர்களுக்கு ஆணழகன் பட்டம் வழங்கப்பட்டது. இதுகுறித்து வோக் மாடலிங் நிறுவனத்தின் இயக்குநர் ஷில்பா சீதாராமன் கூறுகையில், ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான அழகு போட்டியினை தொடர்ந்து நடத்தி வருகிறோம். கோவையிலிருந்து மாடலிங் துறைக்கு வருபவர்கள் குறைவாக இல்லை. ஆனால் சென்னை போன்ற சந்தை இல்லை. இது போன்ற நிகழ்ச்சிகள் அவர்களுக்கு பாலமாக இருக்கும். மாடலிங் துறையில் இருந்து திரைத்துறைக்கு செல்லும் பொழுது அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனைகள் உள்ளன. இதனை தடுக்கவும், திரைத்துறையில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யவும் முதல்வர் விஜய் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில இருந்த நேயர்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய பேர் ஷில்பா சீதாராமன் நாயர். கோயம்புத்தூர்ல மிஸ்டர் கோயம்புத்தூர் அப்படிங்கிற இந்த ஈவெண்ட்ல இருந்து உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த கம்பெனியோட C1 ஃபவுண்டர் நான் தான். இன்னைக்கு பசங்க வந்து அரௌண்ட் 30 பசங்களுக்கு மேல நம்மளுடைய இதுல வோக்ஸ் மிஸ்டர் கோயம்புத்தூர் அப்படிங்கிற பேஜென்ட்ல கலந்துகிட்டு வின் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான ஈவெண்டோட ப்ராசஸ் தான் இப்ப போயிட்டு இருக்கு. நம்மளோட எந்த விதமான மாவட்டங்கள்ல இருந்து கலந்துக்கிறாங்கன்னா 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ல இருந்து கலந்துக்கிறாங்க. கோவை, அதுக்கப்புறம் திண்டுக்கல், பொள்ளாச்சி சைட்ல இருந்து வந்திருக்காங்க, பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்காங்க, இன்னும் மற்ற சென்னையில இருந்து கூட வந்திருக்காங்க. இந்த மாதிரி பல மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்காங்க. 30க்கும் மேற்பட்ட மாடல்ஸ் வந்து இப்ப கலந்துகிட்டு இருக்காங்க சார். இப்ப இந்த ஈவெண்ட்ல வின் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்மளால ஆட் ஷூட்ஸ் நம்மளால அவங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியும். அதுக்கப்புறமா பாத்துட்டீங்கன்னா போட்டோகிராஃபி சான்சஸ் நம்ம கொடுக்குறோம். போட்டோ ஷூட்ஸ் நம்ம எடுத்து கொடுக்குறோம். அவங்களுடைய ப்ரொஃபைல் பில்டிங் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம். அது எதுக்கு வழி நடத்தும்னு பாத்தீங்கன்னா மூவி சான்சஸ் வந்து அவங்களுக்கு அதிகமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அவங்க தனிப்பட்ட விதமா அவங்களை வளர்த்திக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களால ஒரு ஆர்கனைசரா வர லெவலுக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம் சார். வந்திருக்காங்க சார். கடந்த ஆண்டு கலந்துகிட்ட 2 பேர் நம்ம கிட்ட இப்ப திரும்பி பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாருமே புதுசா வந்திருக்கக்கூடிய ஆட்கள் தான். நாம எதுல எக்ஸ்க்ளூசிவா பண்ணிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரெஷரா ஒரு கேண்டிடேட் எடுத்து அவங்களை எப்படி ப்ரொஃபஷனலா மாடல் ஆக்குறது அப்படிங்கறது விதமா கிளாஸஸ் மூலமா நம்ம சொல்லி கொடுத்து காம்படிஷன் நடத்துறோம் சார். கோயம்புத்தூர்ல கேக்குறீங்க? கோயம்புத்தூர்ல இந்த துறை சார்ந்த விழிப்புணர்வு நான் கம்மின்னு தான் சொல்வேன். பட் முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ ஓரளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்வேன். முக்கியமா மக்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாம் மாறிட்டு இருக்கு. எல்லாருக்குமே கொஞ்சம் நம்ம மேல வரணும், மீடியா துறையில கலந்துக்கணுங்கிற ஆர்வத்தை என்னால பார்க்க முடியும். கண்டிப்பா ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு சார். அதாவது ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கு. மாடலிங் இல்ல மீடியாங்கிறது வந்து ஒருவேளை வாழ்க்கையை வந்து தவறான ஒரு இடத்துல எடுத்துட்டு போயிருவாங்கிற ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கு. பட் என்னை பொறுத்தவரை நம்ம இப்ப இருக்கிற சூழ்நிலைமை பொறுத்தவரை அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பசங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் கிடைக்குது. முக்கியமா செல்ஃப் கான்பிடன்ஸ் எங்கனால பசங்களுக்கு கொடுக்க முடியுது. வாழ்க்கையை எப்படி எதிர்நோக்கி எடுத்துட்டு போகணுங்கிறத நாங்க கத்துக் கொடுக்குறோம் சார்.